ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 23 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நியூ ரிலீஸ் அனிமே நிறைய பேர் போட சொல்லி கேட்குறீங்க. நீங்கள் கேட்குற அனிமையோட ஃபுல் எபிசோட்ஸுமே ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் என்னால் போட முடியும். ஆல்ரெடி செயின்சா மேனை போட்டே அதுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சு. ஸோ நான் நியூ ரிலீஸ் அனிமே போடுவேன், பட் ஆனால் அது ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 1 எபிசோட் 23. இந்த உலகமே தீக்கி எறையாச்சு. அப்ப ஒரு சேவியர் கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்தாரு. அவரு ராஃபிள்ஸ் 1ன்னு அழைக்கப்பட்டாரு. ஒரு சீக்ரெட் ஃபிளேம் அவர் கண்டுபிடிச்சாரு. அதை வச்சு இந்த உலகத்தை காப்பாத்தினாரு அப்படின்னு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். இப்ப நம்ம ஹீரோவும் ஷோவும் வேற லெவல்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, என்னோட பிரதர்னு சொல்றது முதல்ல நிறுத்து அப்படின்னு சொல்லி ஷோ சொல்லவும், நீதான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரதர், நான் உன்னை விட்டு போறதா இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது, ஷோ வந்துட்டு நம்ம ஹீரோ கூட லிங்க் ஆகுறான். நம்ம ஹீரோட மெமரிஸ்லாம் அவனுக்கு தெரிய ஆரம்பிக்கி. என்னால டைம் டிராவல் பண்ண முடியும்னா நீ என் கூட இருந்த அந்த காலங்களுக்கு நான் உன்னை கூட்டிட்டு போறேன் ஷோ அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோ செம ஃபாஸ்டா போகும்போது சபாடாமிக் பார்ட்டிகல்ஸா நம்ம ஹீரோ மாறிட்டான். அதுல ஒரு சின்ன பீஸ் ஷோ மேல படமும் அவங்க அம்மாவையும் தம்பியும் இவன் தான் கொண்டுட்டு எப்படி சிரிக்கிறான் பாரு, இவன் ஒரு டெவில் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்கூல்ல கலாச்ச மெமரிஸ் வந்து அவனுக்கு தெரியுது. வேண்டாம் இதை நிறுத்து அப்படின்னு ஷோ சொல்றான். ஷோ இன்னும் உயிரோட தான் இருக்கானா, நான் அவனை எப்படியாச்சும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைச்சது. ஷோவை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு அவங்க அம்மா கிட்ட சொன்னது எல்லா மெமரிஸுமே இப்போ ஷோக்கு தெரியுது. உன் மெமரிஸை பாக்குறதுல எல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு ஷோ சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இது கூசுகபி தானே, அவங்க அம்மாவையும் சின்ன தம்பியவோ எரிச்சே கொண்டுட்டானா அப்படின்னு எல்லாரும் சொல்லவும், அது நான் இல்ல, அங்க இன்னொரு டீமனை நான் பார்த்தேன், அதுதான் இது எல்லாத்துக்கும் காரணம், அதை நான் சும்மா விட மாட்டேன், பழி வாங்குவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். வருத்தம் இல்லாம எப்படி சிரிக்கிறான் பாரு அப்படின்னு மத்தவங்க சொல்லவும், நான் நர்வஸ் ஆனால அன்னையில இருந்து என் ஃபேஸ் இந்த மாதிரி மாறுது ஷோ, அம்மா நான் அவங்களை திரும்பவும் பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். போதும் நிறுத்து, நீ என்ன செஞ்சாலும் நம்ம திரும்ப பிரதர்ஸா மாற மாட்டோம் அப்படின்னு ஷோ சொல்லவும், நாம ஆல்ரெடி பிரதர்ஸ் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு எந்த ஒரு பாசிட்டிவ் கிடையாது அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஷோக்கு சில மெமரிஸ் தெரியுது. இது டிஃப்ரெண்டா இருக்குது, இது என்னோட தொலைஞ்சு போன மெமரிஸா அப்படின்னு நம்ம யோசிக்கிறான். அப்ப நம்ம ஒரு நார்மல் ஃபேமிலியா ரொம்பவும் ஹாப்பியா இருந்தோம் ஷோ, நம்மளால திரும்பவும் அப்படி இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதுதான் என்னோட அம்மாவா அப்படின்னு ஷோ பார்க்கும்போது நம்ம ஹீரோவா அவங்க அம்மாவை சின்ன வயசுல சமைச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஷோல சவுண்ட் கேட்கவும், இதோ நான் போய் அவனை பாத்துக்கிடுறமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ போறான். கவலைப்படாத பிரதர், உன்னோட ஹீரோ இங்க வந்துட்டேன். ஓ காத்தடிச்சு பேப்பர் வாமல விழுந்துடுச்சா, இருட்டுல இருந்து உன்னை வெளிச்சத்துக்கு எப்பவுமே உன்னோட அந்த பிரதர் கூட்டிட்டு வருவேன். நீ ரொம்பவும் லக்கியஸ்ட் பர்சன், ஏன்னா உனக்குன்னு ஒரு பர்சனல் ஹீரோ இங்க இருக்கிறான், நான் உன்னை எப்பவும் பாத்துக்கிடுவேன் சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன மெமரிஸ்லாம் இப்ப ஷோக்கு ஞாபகம் வந்து அப்படியே அவன் அழ ஆரம்பிக்கிறான். இத்தனை நாள் நான் அவன் கூட இல்லாததுக்கு என்ன மன்னிச்சிரு ஷோ அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை கண்டுபிடிக்கவும், இதுதான் என்னோட பிரதரா அப்படின்னு சொல்லி ஷோ அழுதுட்டு இருக்கான். இதுக்கப்புறமாச்சு ஸ்மைல் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும் போது நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள அந்த கத்தி இறங்கி இருக்கு. அச்சோ பிரதர் அப்படின்னு ஷோ பயப்படவோ, கவலைப்படாத எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நோமேயா அப்படிங்கிறவா வந்து, இந்த டோலா பஸ் நமக்கு ரொம்ப முக்கியம், ஸோ நான் இவனை எடுத்துக்கிடுறேன் அப்படின்னு வா சொல்லவும், லைட்டோட ஸ்பீட்ல இவன் டிராவல் பண்ணி ஷோ பக்கத்துல போனதுனால தான் கத்தி ஆட்டோமேட்டிக்கா இவன் உடம்புக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட் புரிஞ்சுக்கிறான். டோலா பஸ்ட்டை கலெக்ட் பண்ணி என்ன பண்ண போறீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், 200 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணாததை இப்போ ஒழுங்கா பண்ண போறோம், அந்த கிரேட் கேட்டக்லிசம் திரும்பவும் கொண்டு வர போறோம், இந்த தடவை மொத்த உலகத்தையும் கரெக்டா எரிச்சு முடிப்போம் அப்படின்னு வா சொல்லவும், நாமையா எதுக்கு நம்ம பிளான் எல்லாம் அவங்க கிட்ட சொல்ற அப்படின்னு யோனா கேட்கவும், தெரிஞ்சா மட்டும் என்ன பண்ணிட போறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட போகவும், நம்ம மொத்த உலகத்தையும் அழிக்க போறீங்கல்ல சவாட் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லவும், ஷோவோட அந்த பவர்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்கி, என்ன உன் கிரேஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி இப்ப ஷோவோட பிரெயின் அவ கண்ட்ரோல் பண்றா. இப்ப அவன் அந்த இடத்துல இருந்து அப்படியே அமைதியா போறான். என் பிரதரை திரும்ப கூட அப்படின்னு நம்ம ஹீரோ எந்திக்கவும், நம்ம ஹீரோ வயிற்றுல இருக்கிற கத்தியாவா மிதிக்கிறா. அச்சோ ஷீன்ரோ அப்படின்னு விக்டர் பார்க்கவும், லெப்டினன்ட் அங்க வந்து அவளை ஷூட் பண்றான். ஆத்தர் டக்குன்னு வந்து அவளை அட்டாக் பண்றான். ஹே ஷீன்ரோ, நான் தான் உன்னை தோக்கடிக்கணும், சோ நீ இறந்து போன அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றான். ஜாக்கிரதை, அவளோட பவர்ஸ் எல்லாம் பிரெயின் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வாயில இருந்து ரத்தமா வருது. ஆத்தர் பிரெயின் அவ கண்ட்ரோல் பண்றா, பட் ஆத்தருக்கு எதுவுமே ஆகல. இவன் கிட்ட பிளாஸ்மா இருக்கா, அதுதான் இங்க சிக்னலை தடுத்துருக்கு அப்படின்னு நோமையா டென்ஷன் ஆகும்போது, சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு யோனா கூப்பிடுறான். இப்ப மாக்கி அங்க வந்து அட்டாக் பண்றா. இதால என்ன தடுக்க முடியாது அப்படின்னு எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ண பாக்குறா. ஆத்தர் அவன் பிளாஸ்மா வச்சு தடுத்துருதான். இது நியாயமே இல்ல, பிளாஸ்மா இருக்கிறவங்க என் வழியில குறுக்க வரான் அப்படின்னு கத்திட்டு இருக்கும் போது, எங்க கேப்டன் வந்துட்டு ஒரு தூணாவா மேல சாக்கி ட்ரை பண்றான். கம்பெனி மொத்தமா அங்க வந்து நிக்கி பார்த்தா நிலநடுக்க ஆரம்பிச்சிருது. பரவாயில்ல, டயத்துக்கு எல்லாம் பெர்ஃபெக்டா நடக்குது, இந்த எர்த்குவேக்கை கிரியேட் பண்ணதே நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நோமையா அங்க இருந்து போயிருந்தா. என்னோட பிரதர் அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துறான். நம்ம இங்க இருந்து போலன்னா அந்த இடம் இடிஞ்சு செத்துருவோம் அப்படின்னு சொல்லி இப்ப எல்லாருமே அங்க இருந்து வெளியே போறாங்க. அடிப்பட்டு கீழே கிடந்த அந்த எவஞ்சலிஸ்ட் யாரையுமே காணும். இப்ப கம்பெனில இருக்கிற எல்லாருமே சேஃபா வெளியே வந்துருந்தாங்க. கண்டினியூஸா 10 நிமிஷத்துக்கு இந்த நிலநடுக்கம் இருக்கு. நம்ம ஹீரோவோட அந்த வயித்துல கத்தியோட அவன் அப்படியே படுக்க வச்சிருக்காங்க. ஷோ உன்னை எப்படியாச்சும் காப்பாத்துவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பேசுவோம். ஷீன்ரோ பேசாத, இவனை ஹீலிங் பண்றதுக்கு ஒரே ஆள் தான் இருக்கு, டைரக்டர் ஃபாங் அப்படின்னு சொல்லி கேப்டன் சொல்றான். கம்பெனி 6 ஆன ஸ்பெஷல் ஃபயர் ஃபோர்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு இவனை கூட்டிட்டு போறாங்க. டைரக்டர் ஹாங் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லவும், என்னாச்சு ஹாகோ அப்படின்னு சொல்லி அந்த ஹாங் கேக்குறா. இப்ப கேப்டன் ரிப்போர்ட் பண்ணவும், நீங்க தானே நெதருக்கு போனீங்க, அங்க பண்ணக்கூடாத தப்ப ஏதாச்சும் பண்ணிட்டீங்களா, உங்களால தான் நிலநடுக்கம் வந்திருக்கா அப்படின்னு அந்த ஹாங் கேட்கவோ, அது ஒரு பெரிய கதன் கேப்டன் சொல்லவோ, ஷார்ட்டா சொல்ல அப்படின்னு வா கேக்குறா. இன்ஃபர்னோ போச்சு எவஞ்சலிஸ்ட் எல்லாத்தையும் அவ சொல்லவும், அப்புறமா டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்ட்டு அவ கிளம்புறா. ஷீன்ரோவை காப்பாத்திடல அப்படின்னு அவன் கேட்கவும், அது அவனோட ஃபயரை பொறுத்து அப்படின்னு வா சொல்லவும், ஷீன்ரோ இல்லாம கம்பெனி திரும்ப நார்மலா இருக்காது, அவன் எங்களுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட், ஸோ உங்க பெஸ்ட்டை ட்ரை பண்ணி ப்ளீஸ் எப்படியாச்சும் அவனை காப்பாத்திருங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்கறாங்க. நான் என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்றேன், அவன் ஒரு டோலா பஸ்ட்னு தானே சொன்னீங்க அப்படின்ட்டு அவ உள்ள போறா. ஐரிஸ் வெளியே ப்ரே பண்ணிட்டு இருக்கா. மத்த எல்லாத்தையும் எடுத்தாச்சு, இப்போ ஹீலிங் ப்ராசஸ் ஆரம்பிக்க வேண்டியதான்.
இவன் ஒரு டோலா பர்ஸ்ட்னு கேள்விப்பட்டேன், இவன் சீக்ரெட் ஃப்ளேம்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு அவ ஃபயர்ல ஒரு ஸ்னேக்கை வர வைக்கிறா. அவனை போய் ஹீலிங் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னேக்கை நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள அனுப்புறா. இந்த ஃப்ளேம்ஸ் அற்புதமா இருக்கு அப்படின்னு அவ பாக்குறா. ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணி 1 hour ஆச்சு. சரி மத்தவங்களுங்க அப்படின்னு கேப்டன் கேட்கவும் ப்ரேயர் பண்ண போயிருக்காங்கன்னு மாக்கி சொல்றா. இது கம்பெனி 6 இல்ல ஹாஸ்பிட்டலா அப்படின்னு சொல்லி ஆத்தர் கேட்கவும், ஃபர்ஸ்ட் கம்பெனி எப்படி ஒரு ஹோலி டெம்பிள் அண்ட் கம்பெனியா சேர்த்திருக்கோ அதே மாதிரி தான் இதுவும் கம்பெனி 6 ஹோலி டெம்பிள் மாதிரியே அண்ட் ஒரு ஹாஸ்பிட்டலோ கூட அப்படின்னு டாமிக்கி சொல்லுவா. அப்படின்னா இது ஒரு ஹாஸ்பிட்டலா அப்படின்னு கேட்கறான். இல்ல இது ஒரு கம்பெனி தான் அப்படின்னு டாமிக்கி சொல்றா. இவங்க எப்படி ஆபரேஷன் பண்ணுவாங்கன்னு மாக்கி கேட்கவும், இந்த ஸ்னேக் சிம்பிள் இருக்குல்ல இதே மாதிரி தான் ஒரு ஸ்னேக்கவா கண்ட்ரோல் பண்ணி பேஷண்டோட ஃபயரை வச்சு எந்த ஒரு இல்னஸ்னாலும் அவ ட்ரீட் பண்ணுவா அப்படின்னு கேப்டன் சொல்றான். இந்த சீக்ரெட் ஃப்ளேம் உண்மையிலேயே அற்புதமா இருக்கு, இவன் ஃபுல்லாவே ரெக்கவர் ஆயிட்டான், இவன் கண்மொழிக்க எப்படியோ ஒரு 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ கண்மொழிக்கிறான். நான் எங்க இருக்கேன், எத்தனை நாள் தூக்கத்துல இருக்கேன், ஷோக் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். வானம் ரொம்பவே அழகா இருக்கு, நான் இதை என் பிரதர் கூட சேர்ந்து உட்காந்து நேரத்துக்கு பார்த்துருக்கணும், ஆனால் திரும்பவும் நான் அவனை தொலைச்சிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறான். கம்பெனி 1 கேப்டன் நம்ம ஹீரோவை பார்க்க வரவும் நம்ம ஹீரோ சல்யூட் அடிக்கிறான். பரவாயில்ல நீ இவ்வளோ தூரத்துக்கு தேறிட்டியா அப்படின்னு நம்ம கேட்கவும், நீங்கள் எதுக்கு சார் என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். ஏன் பார்க்க வரக்கூடாதான்னு அவர் கேட்கவும், நீங்கள் வேற கம்பெனியோட கேப்டன், நான் சாதாரண ஒரு ஃபயர் சோல்ஜர் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், 12 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஃபயரை பற்றி பேசலாமா அப்படின்னு அவன் கேட்குறான். நம்ம ஹீரோக்கு பசிக்குது, இந்த அவனுக்கு தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு ரைஸ் பாலை கொடுக்குறான். நீ நிறைய சாப்பிடுவியான்னு கேப்டன் கேட்கவும், ஆமாம் சார் எப்பவும் நிறைய தான் சாப்பிடுவேன் அப்படின்னா அன்னைக்கு என் கூட இருந்தது நீங்கள் தானே, என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எனக்கு எல்லாமே தெரியும், நீ உன் ஃபேமிலியை கொள்ளலாங்கிறதும் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லவும், எனக்கு என்ன பத்தி கவலை இல்லை, என் தம்பி உயிரோடு இருந்தது தெரியுமா, அவனை கிட்னாப் பண்ணது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், தெரியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் ஏன் என்கிட்ட அதை சொல்லல, அவனை நீங்க ஏன் காப்பாத்தல, 12 வருஷமா அவன் தனியா வளர்ந்துருக்க மாட்டாளான்னு சொல்லவும், நீ ஸ்ட்ராங்கா மாறதுக்கு உனக்கு 12 வருஷம் டைம் கொடுத்துருக்கேன், ஆனாலுமே கூட நீ சாகுற லெவலுக்கு போயிட்டு தான் வந்திருக்க அப்படின்னு கேப்டன் கேட்கவும், என் ஹார்ட்ல அந்த ஸ்வாட் குத்துனது ஜஸ்ட் ஒரு ஃப்ளூக்ல தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், உண்மையை தெரிஞ்சுக்கிற லெவலுக்கு நீ தகுதியானவனா, நீ ஸ்ட்ராங்கானவன் எனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படின்னு கேப்டன் பான்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோ ஃபைட்டு கூப்பிடுறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இப்போ நம்ம ஹீரோட பிரதருக்கு வந்து நம்ம ஹீரோ தான் அவனோட பிரதர் அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம ஹீரோ கூட ஷோ வந்து சேரலான்னு வரும்போது பார்த்தா நோமையா அப்படிங்கிறவா ஷோவோட பிரெயினை கண்ட்ரோல் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தா. அந்த எவாஞ்சலிஸ்ட் டோலா பஸ்ட்டை கலெக்ட் பண்றதுக்கு காரணமே இந்த பூமியை திரும்பவும் மொத்தமா எரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஒரு வழியா நம்ம ஹீரோ அவங்க கையில மாட்டாம எஸ்கேப் ஆயிட்டான். ஆனாலுமே நம்ம ஹீரோ சாவை தொட்டுட்டு வந்திருக்கான். கம்பெனி 1 கேப்டனுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கு. ஆனாலுமே அதை நம்ம ஹீரோ கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கான். கம்பெனி 1 கேப்டன் பான்ஸ் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஸ்டெப் எடுத்து நம்ம ஹீரோவோட தம்பியை காப்பாத்திருக்கலாம். ஆனா அவன் காப்பாத்தல. அவன் ஏன் அதை பண்ணல, என்னதான் நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் சும்மா வேற லெவல்ல நீங்க எதிர்பார்க்காத மாதிரி இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.